வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர்ஸ். இப்போ நம்ம எந்த ஜாபை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மின்சார துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா முற்றிலும் எக்ஸாமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலிமா மட்டும்தான் உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷர் இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24/12/2024, அதாவது இந்த மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த கிளிக் பண்ணாமல் போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட், சரிங்களா? powergrid.nic.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இதில் அப்ளிகேஷன் எங்கே டவுன்லோட் பண்ணணும், அதாவது நோட்டிஃபிகேஷனால் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஓப்பனிங்ஸ் அது உள்ளே போனீங்கன்னாவே போதும். ரீசெண்டாக நம்மளுக்கான என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் எல்லா டீட்டெயிலும் இருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸர் ட்ரைனிங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டு எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைனிங் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா அதுவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இங்கே கீழே அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஒரு ரெட் கலரில். அந்த பிடிஎஃப் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிரும். நமக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் என்டர்பிரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன் இந்தியன் லிமிட்டட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ட்ரைனிங் த்ரோவுக்காக பார்த்தீங்கன்னா சோஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா 4/12/2024 அன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மந்த், அதாவது உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் 20 இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் இவங்க டெலிகம்யூனிகேஷன் செக்டரில் அறிவிச்சிருக்காங்க. இப்போது என்னென்ன பொசிஷனுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அண்ட் என்னென்ன ஜாப் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒவ்வொரு போஸ்டிங் இவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் ட்ரைனிங் என்வார்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 வேக்கன்சிஸ் இருக்குது. அண்ட் ஆஃபீஸர் ட்ரைனிங் சோஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்காக உங்களுக்கு 15 வேக்கன்சிஸ் இருக்குது. ஆஃபீஸர் ட்ரைனிங் ஹெச்ஆருக்காக 35 வேக்கன்சிஸ் இருக்குது. அண்ட் ஆஃபீஸர் ட்ரைனிங் பிஆருக்காக பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7 வேக்கன்சி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட் வைஸாக உங்களுக்கு பிரித்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன உங்கள் கேஸ்ட் என்னவோ அந்த கேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சின்னு பார்த்துக்கோங்க. அண்ட் அரிசனில் பார்த்தீங்கன்னா சிடியூஐஎல்க்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ட்ரைனிங் ஹெச்ஆருக்காக உங்களுக்கு 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வேக்கன்சி யூஆருக்காகவும் ஒரு வேக்கன்சி ஓபிசி என்சிஎல்காகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்ற பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸர் ட்ரைனிங் என்வார்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக 2 இயர் நீங்கள் ஃபுல் டைமாக நீங்கள் மாஸ்டர் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இன்வார்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சயின்ஸு அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் ஃபஸ்ட் கிளாஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரைன் மேனேஜர் சோஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா 2 இயர் ஃபுல் டைமாக நீங்கள் மாஸ்டர் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆஃபீஸர் ட்ரைனிங் உமன் ரிசோர்ஸ்க்காக 2 இயர் ஃபுல் டைமாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டோ டிகிரியோ அல்லது டிப்ளமோவோ நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எம்பிஏ ஹெச்ஆர் பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு அண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிலேட்டட் அண்ட் சோஷியல் ஒர்க் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃபீஸர் ட்ரைனிங் பிஆருக்காக பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டில் ஃபுல் டைமாக பிஜி டிகிரி அல்லது டிப்ளமோ மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேட்டிவ்ஸாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜர்னலிசம் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கலாம் அண்ட் 60% உங்களுக்கு மார்க் இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸர் ட்ரைனிங், அதாவது ஆஃபீஸர் ட்ரைனிங் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அண்டு ஸ்பெஷல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60% மார்க் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகுங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
அண்டு இதுக்கான எக்ஸாமினேஷன் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மூலிமா தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பரை வச்சு தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற போகிறதா இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில இதுக்கு வந்து குரூப் டிஸ்கஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் நான் ரிஃபண்டபிள் ஃபீஸ் தான். உங்களுக்கு ₹500 உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு உங்களுக்கான லொக்கேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 28 வயசுலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்பர் ரிலாக்ஸேஷன் ஓபிசி என்எல்சி கேண்டிடேட்டுக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 5 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்ட் பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து சார்ஜ்லேருந்து எப்போ டிஸ்சார்ஜ் ஆனாங்களோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டிவ், அதாவது உங்கள் ரிலேட்டிவ் பர்சனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிசர்வேஷனும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சியில் வந்து கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான ட்ரைனிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓவராலாக இந்தியாவில் எங்கேனாலும் இருக்கலாம். அது இங்கே இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி 11/12/2024 அன்னைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுடைய இன்டர்வியூலாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ட்ரைனிங் சென்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபுல் டீட்டெயிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுடைய மார்க்கு, அதாவது உங்களுடைய மார்க் பேசிஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் லாஸ்ட்டில் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த 3யும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 3த்துலேயும் நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுடைய ட்ரைனிங் எங்கே இருக்குது அப்படின்ற கால் லெட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா யூஆர் வேக்கன்சிஸ்க்கு வந்து 45% இன்டர்வியூவோட ரிசர்வேஷனும் அண்ட் ரிசர்வ் வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் 30% இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியான மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக மார்க் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் பேராமீட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்இஏ டிசம்பரில் நடக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் பேப்பருக்காக வந்து பார்த்திங்கன்னா 85% அண்ட் குரூப் டிஸ்கஷனுக்கு வந்து 3% அண்டு இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா 2% இருக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் சேலரியே வந்து உங்களுக்கு 40,000 உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஐடிஏ ஹெச்ஆர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12% பேசிக் ட்ரிவிங் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 70,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக எல்லாமே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ட்ரைனிங்கில் உங்களுக்கு டோட்டலாக 50,000 உங்களுக்கு வந்து கையில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆனுவல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 lakh வரைக்கும் உங்களுக்கு ஸ்கோர் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேசிக் பேயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த வித மாற்றமும் இருக்காது. அண்ட் சில ஸ்பெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட்டு அண்டு பிஎஃப் அண்டு லோன் அண்ட் லீவ் என்கேஜ்மெண்ட்டுக்காக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஸ்பெசிலிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அண்ட் இதுக்கான எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இவங்க 11/12/2024 அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் டேட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா 24/12/2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எந்த ஜாப் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து இதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம். ட்ரைனிங் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 22 வேக்கன்சி இருக்குது. யூஆருக்கு 11 வேக்கன்சி, இடபிள்யூஸ்க்கு 2 வேக்கன்சி இந்த மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக பிஇ பிடெக் பிஎஸ்சி அண்ட் எலக்ட்ரானிக்ஸை பற்றி நீங்கள் முடிச்சதான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 65% உங்களுக்கு வந்து மார்க் இருக்கணும். அண்டு இவங்க சொல்லியிருக்கிற இந்த டிபார்ட்மெண்ட் வந்து எது இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எலிஜிபிள் கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
28 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலை வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷனும், அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் 5 இயர் ரிலாக்ஸேஷனும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு உங்களுக்கான என்ன ரிலாக்ஸேஷன் இருக்குது அந்த ரிலாக்ஸேஷனை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுற போது உங்களுடைய ஏஜ் வந்து கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து டிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் உங்களுக்கு சேலரிஸ் இருக்குது. அண்டு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமெல்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் உங்களுடைய மார்க் பேசிஸ் வச்சும் அண்ட் உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ வச்சும் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருந்தாலும் இருக்கலாம், அண்ட் இல்லைனாலும் அவங்களுடைய ஏற்பு மட்டும்தான். அவங்களுடைய விருப்பம் இருந்தால் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் இருந்தாலும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து வேலை கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர்னு கூட சொல்லலாம். இதோட அப்ளை லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி இதில் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக யூசர் ஐடி லாகின் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக உள்ளே போயிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நியூ ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நீங்கள் உள்ளே போயிடலாம். இதுக்கான ஃபுல் டீட்டெயிலை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ தேங்க்யூ.